ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog வீடியோ தான். இந்த vlog என்னைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோடைய பர்த்டே அன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது. ரெண்டும் சேர்த்து ஒரே vlog-ஆக வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சாத்தனூர் டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பியிருந்தோம். டேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு டேம் வரைக்கும் போயாச்சு. கிட்ட போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லாக்டவுனால் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு பார்க்காம மறுபடியும் வந்துட்டேன். அதுவே வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. வீட்டிலே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. காலையில் டிஃபனுக்கு இட்லி சட்னி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். காலையிலே வந்துட்டோம். போயிட்டு டேம் பார்க்கல. மறுபடியும் வந்து வர வழியில் வந்து டீ குடித்தோம். இஞ்சி டீ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு கடையில் டீ குடித்தோம். அப்புறம் மதிக்கு வந்து பால் குடிச்சிட்ருக்கான். நல்லா இருந்தது. டீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் போயிட்டு ஒரு 1 hour கூட இருக்காது, பக்கத்தில் தான் எங்களுக்கு. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பியாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே வந்து அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. உடனே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பூட்டிருக்கு. சாவி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்காரு. அடுத்ததாக வந்து வயலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். புதுசாக அந்த 4 கோழி வந்துருக்கு. பூண்டு ஊறுகாய் ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதுக்கான பூண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரெசிபி நான் போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருந்தது ஊறுகாய். அதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணோம். இது வந்து நானே செஞ்ச கேக் தான். கேக் ரெசிபி வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து டைம் இல்லை எனக்கு. நைட்டு தான் வந்து செஞ்சேன். மேலே க்ரீம்லாம் வந்து காலையில் போட்டிருந்தேன். நைட்டு கேக் மட்டும் செஞ்சு வச்சுட்டு க்ரீம் மட்டும் விப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் தான் பண்ணேன். அது வந்து கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபோன் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தது வேறு சேனல் வீடியோ போடுறதால. அதனால் என்னால் எடுக்க முடியல அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணதில் மதிக்கு தான் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக கேக் கட் பண்ணார். அப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணி எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். நான் காலையில் தான் வெளியில் போயிட்டோம் அப்படின்றதால ஈவினிங் ரெடி பண்ணோம். சூப்பராக இருந்தது பிரியாணி இன்றைக்கி. ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கேக் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாக்லேட் ஃப்ளேவர் தான் செஞ்சுருந்தேன். அந்த கேக் ஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து இந்த ரெசிபி வந்து கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலர் காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்து பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. மதி சாப்பிட்டுட்ருக்கா. ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணி ஆனியன் ரைத்தா மட்டும்தான் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. அங்கே எல்லோரும் ஃபஸ்ட்டு கும்பலாக சேர்ந்து சாப்பிட்டோம். இப்படி தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டே போச்சு. அடுத்ததான் நியூ இயர் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்க்குற இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது. இதுதான் வந்து நியூ இயர் அன்றைக்கி நான் போட்ட கோலம். ரொம்ப சிம்பிளாக சின்ன கோலமாக தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோவோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்தது. காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி பண்ணிகிட்டு இருக்கேன். இது பீர்க்கங்காய், கொஞ்சமாக வந்து புதினா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருந்தது சட்னி. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இட்லி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விறகடுப்பில் செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி காலையில் எல்லோரும் குளிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் வந்து சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு இருந்தோம். அதே அடுப்புலேயே வந்து அப்படியே இட்லியும் வந்து வச்சாச்சு. இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. காலைல இட்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக ஒரு 10 மணி போல் வந்து படைக்கிறதுக்காக நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து போண்டா போட்டுட்ருக்கேன். சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. அப்பளம் வந்து போட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு பேட்ச் வந்து போண்டா போட வேண்டியது இருக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே விறகடுப்புலேயே வச்சுட்டாங்க. இட்லி எடுத்த உடனே ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. படைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி போல் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நியூ இயர் ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு. வெளியில் பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நிறைய வேலை வந்து எங்கள் மாமியார் செஞ்சாங்க. அப்படியே சாம்பார் கூட இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. வடையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. போண்டா நல்லா புசுன்னு சூப்பராக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அவரைக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் பொரியல் பண்ணேன், ரசம் பண்ணியிருக்கேன், வடை, அப்பளம், கொஞ்சமாக பால் பாயசம் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்றதுக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை. சரி ஃபஸ்ட் டே எதுவும் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் 2 days பிஃபோர் தான் வந்து பர்த்டே அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோமா. அதனால் யாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. மேபி செய்யணும் அப்படின்னா நைட்டு செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து யாருமே கேட்கல.
யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டாச்சு. நாங்கள் அன்றைக்கெல்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது இலையில சாப்பிட்றதுக்கு. மதியமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. மதியம் மட்டும் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படி தான் வந்து எங்களுக்கு நியூ இயர் அன்றைக்கி போச்சு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதால சந்தைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எங்களோட நியூ இயரும் இப்படி தான் போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விளாக் பார்க்கலாம். தேங்க்யூ.